செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாநகராட்சி முறைகேடு விவகாரம் 10 ஆண்டு முறைகேட்டை விசாரிக்க அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற சொத்து வரி குறைப்பு முறைகேடு குறித்து விசாரித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர் ரவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரைகளில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சிறப்பு குழு, சிறப்பு மாநில காவல்துறை சார்பில் சிறப்பு காவல்துறை அமைப்பு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கூறுகையில் இந்த வழக்கு, இந்த சொத்து வரி விதிப்பு முறைகேடு தொடர்பாக கடந்த 10 ஆண்டுகளாக என்னென்ன வரிகள் முறைகேடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து விசாரித்து வருகிறோம் என்று தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட மனுதாரர் தரப்பு அதிமுக வழக்கறிஞர் கூறுகையில், நாங்கள் புகார் கொடுத்தது கடந்த 5 ஆண்டுகளாக, குறிப்பாக 2022 முதல் 2024 வரை தான் நடைபெற்ற சொத்து வரி முறைகேடு குறித்து விசாரிக்க வேண்டும் என்று கூறினோம். ஆனால் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்ற சொத்து வரி முறைகேடு குறித்து விசாரிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த தற்பொழுது பதிவு செய்யப்பட்ட FIR-இல் அதாவது சீட்டிங், அதாவது ஏமாற்றுதல், மோசடி என்ற பிரிவின் கீழ் தற்பொழுது வரை வழக்கு பதிவு செய்யவில்லை. எனவே அது குறித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்த வழக்கில் முறைகேடு என்றால் அது முறைகேடுதான், எந்த காலகட்டத்தில் நடந்தது என்பது முக்கியமல்ல, மக்கள் வரிப்பணம் ஏமாற்றப்படக்கூடாது, உரிய மக்கள் வரிப்பணம் உரிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு செயல்பட வேண்டும். எனவே மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு கட்டிடத்திலும் சொத்து வரி முறைகேடு இழப்பு ஏற்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டிய காலகட்டம் உள்ளது. எனவே மண்டல வாரியாக தாசில்தார்கள், அதாவது வருவாய்த்துறையில் உள்ள தாசில்தார்கள், வருவாய் ஆய்வாளர்கள் இணைந்த ஒரு மாநகராட்சி குழு அமைத்து அது குறித்து விசாரணை நடத்தாதான் முறையாக இருக்கும். மேலும் முறைகேடு நடக்காமல் தடுக்கப்படும். எனவே இது குறித்து மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒருங்கிணைந்து ஒரு குழு ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் என்னென்ன முறையில் இந்த சொத்து வரி முறைகேடு குறித்து விசாரிக்க உள்ளார்கள், எவ்வாறு விசாரிக்கப்பட உள்ளார்கள், எந்தெந்த வகையில் விசாரிப்பார்கள் என்பது குறித்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.